இம்பேலன்ஸாக இருக்கிறது, ஒரு நடக்கிறதுக்கே பயமாக இருக்கும், ஒரு வெளியில் போகாமையே வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, பைக் ஓட்ட மாட்டாங்க, கார் ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா இம்பேலன்ஸ்னால போய் இடிச்சிருவோமோ, இல்லை ஒரு மாடிப்படி ஏற மாட்டாங்க, அங்கேருந்து உளுந்துருவோமோ, இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். அந்த இம்பேலன்ஸ்க்கு அந்த பேஷண்ட்ஸ் நினைக்கிறதோ, அந்த பேஷண்ட்ஸ் போகிற டிபார்ட்மெண்ட்ஸோ வேறு வேறையாக இருக்குது. இம்பேலன்ஸுக்கு ஹார்ட்டுன்னு நினச்சிட்டு ஒரு டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் அங்கேயே திரும்ப திரும்ப போவாங்க, நிறையா இசிஜி எடுக்கிறது. இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க பிரெயினில் ஏதாச்சும் வந்துருச்சோன்னு நினச்சி போயிட்டே இருக்கிறது பிரெயின் டாக்டர்கிட்ட. அதே மாதிரி இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க இஎன்டியில் தான் ட்ரபிள்னு அந்த டாக்டர்கிட்ட எகைன் அண்ட் எகைன் போகிறது. இல்லை பிபி அதிகம், பிபி கம்மி, ஹை பிபி, லோ பிபி, அதே மாதிரியே சுகர் அதிகம், சுகர் கம்மி, இந்த மாதிரி நினச்சிட்டு அதுக்குள்ள டெஸ்ட்டு, அதுக்குள்ள மெடிசன்ஸ், சர்ஜரி அந்த மாதிரி இறங்குவாங்க. ஆனால் இம்பேலன்ஸில் 95% ஸ்பைனல் கார்ட்லேருந்து வருது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ ஸ்பைனல் கார்டில் இருக்கிற சில நோய்கள்னால வருது. அதுக்குண்டான எக்ஸசைஸ் பண்ணால் டெஃபினட்டாக அந்த இம்பேலன்ஸ் சரியாயிடும். ஸ்பைனல் கார்டில் என்னென்ன நோய்னா, சர்வைக்கலில் ஸ்ட்ரெயின் ஆகிடுது, சர்வைக்கல் ஸ்ட்ரெயின். சர்வைக்கோஜெனிக் பெயின் அப்படின்னா என்னென்னா, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அதாவது டென்ஷன் ஆகிறது, மன அழுத்தம், சோகம், படபடப்பு, ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, பாஸ்ட் நினச்சி பயப்படுறது, இதனாலேயும் ஆகுது. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வைக்கலில் தேய்மானம், எலும்பு தேய்மானம், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால ஆகும். அப்புறம் ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு விலகிறது, டிஸ்க் புல்லாப்ஸ், அப்புறம் பிரேக்கியல் நியூரால்ஜியா, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இதுலையெல்லாம் இம்பேலன்ஸ் காஸ் ஆகும். ஸோ இந்த நோய்க்கு எல்லாமே எக்ஸசைஸ், பர்டிகுலர்லி அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ்னால் ஜிம்முக்கு போய் செய்கிற எக்ஸசைஸோ, யோகாவில் செய்கிற எக்ஸசைஸோ, இல்லைன்னா ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸில் செய்கிறதோ, இல்லை நீங்களாக பார்த்து வாக்கிங், ஜாகிங் எல்லாம் போகிறதோ கிடையாது. இந்த சர்வைக்கல் நோயை சரி பண்ணுறதுக்குன்னு ஃபிசியோதெரப்பி சப்ஜெக்டில் வர்ற எக்ஸசைசஸை நாங்கள் சொல்லி கொடுத்து அதை லைவில் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணால் இது போயிடும். அந்த மாதிரி நான் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். யார் வேணுனாலும் அது மாதிரி தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணலாம். ஸோ இந்த இம்பேலன்ஸ் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு இப்போ உதாரணத்துக்கு சில எக்ஸசைஸ் சொல்கிறேன். மொத்த ட்ரீட்மெண்ட் இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா அது 10 மணி நேரம் வேணும். 10 நாளைக்கு டெய்லி 1 மணி நேரம் சொல்லித்தர வேண்டியதை இந்த கம்மி நேரத்தில் என்னால் சொல்ல முடியாது. சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7. ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 1 3 4 5 6 7. Shoulder bracing 1 2 3 4 5 6 7. Elevation 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Again 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி எக்ஸசைசஸ் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி குறையிறதுக்கு படுத்துட்டு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்துறேன். மூச்சு பயிற்சி, வயிறு வரைக்கும் இழுக்கிறது, டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். மூச்சை மெதுவாக இழுக்கணும். அப்போ தான் 7 என்ற வரைக்கும் வயிறு வரைக்கும் போகிற மாதிரி மூச்சை இழுக்கிறது 1, அப்புறம் ஹோல்டு பண்ணுறது 1, அப்புறம் ரிலீஸ் பண்ணுறது 1. உள்ளே இழுக்கிறது 7 கவுண்ட்டு, ஹோல்டு 7 கவுண்ட்டு, வெளியில் ரிலீஸ் பண்ணுறது 9 கவுண்ட்டு. இந்த மாதிரி செய்யணும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? 7 தடவை. ஃபஸ்ட்டு 7 கவுண்ட்டு உள்ளே இழுத்தேன், அடுத்த 7 கவுண்ட் ஹோல்ட் பண்ணேன், அடுத்த 9 கவுண்ட் வெளியில் விட்டேன். திரும்ப
again. இந்த மாதிரி நான் 3 தடவை செஞ்சு காட்டியிருக்கேன், 7 தடவை செய்யணும். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் உங்களோட அந்த இம்பேலன்ஸை சரி பண்ணும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி.